ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டிகள் முக்கிய தகவல்கள் அது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஐசிசி ஆடவர் 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கியிருக்கு. கிரிக்கெட்டில் அனுபவமே இல்லாத அமெரிக்கா மற்றும் கிரிக்கெட் ஜாம்பவான் நாடுகளில் ஒன்றான மேற்கிந்திய தீவுகள் ஆகியவை இணைந்து இந்த போட்டியை நடத்துகிறாங்க. குரூப் ஸ்டேஜ், சூப்பர் 8 மற்றும் நாக் அவுட் ஆகிய 3 சுற்றுகளாக இந்த போட்டிகள் நடக்கிறது. 20 அணிகளும் 5 பேர் கொண்ட 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரவுண்ட் ராபின் ஃபார்மேட்டில் ஒருவருக்கொருவர் எதிராக விளையாடுவாங்க. 4 குழுக்களிலிருந்து 2 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு போகும். ஏ குரூப்பில் கனடா, இந்தியா, அயர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகியவை இடம்பெற்றிருக்கு. பி குரூப்பில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நமீபியா, ஓமன், ஸ்காட்லாந்து ஆகியவை இருக்குது. சி குரூப்பில் ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா, உகாண்டா, மேற்கிந்திய தீவுகள் ஆகியவை இருக்குது. டி குரூப்பில் வங்கதேசம், நேபாளம், நெதர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, இலங்கை ஆகிய நாடுகள்லாம் விளையாடுது. ஆண்களுக்கான T20 உலகக்கோப்பையில் முதல் கட்டமாக குரூப் ஸ்டேஜ் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 2ஆம் கட்டமாக சூப்பர் 8 போட்டி ஜூன் 19 முதல் 25 வரை நடக்கும். அரையிறுதிப் போட்டிகள் 27ஆம் தேதியும் இறுதிப் போட்டி ஜூன் 29ஆம் தேதியும் நடக்கும். உலகம் முழுக்க போட்டிகள் வெவ்வேறு நாடுகளில் நடப்பதால் சில போட்டிகள் உள்ளூர் நேரப்படி காலையிலும் சில போட்டிகள் மாலையிலையும் நடக்கும். அதனால் அந்தந்த அணிகளின் ரசிகர்கள் போட்டிகளை பார்த்து ரசிக்க முடியும். இந்தியாவில் முதல் போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கும் மற்ற 3 போட்டிகளும் இரவு 8 மணிக்கும் நடக்குது. இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறினால் 2வது போட்டியில் விளையாடும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த போட்டிக்கான அதிகாரப்பூர்வ ஊடக உரிமையை டிஸ்னி ஸ்டார் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிபிசி இணையதளத்தில் அப்பப்போ போட்டிகளை பற்றிய தகவல்கள் வழங்கப்படும். பிபிசி இணையதளத்தில் இந்திய அணி பங்கு பெறக்கூடிய போட்டிகளை இப்போ நம்ம எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்தியா வர்சஸ் அயர்லாந்து இடம் நியூயார்க்கில் நடக்குது. ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோதுறாங்க. இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் நடக்குது. முக்கியமான மேட்ச், இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. ஜூன் 12 புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஆட்டத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் மோதுறாங்க. நடக்கக்கூடிய இடம் நியூயார்க்கு. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்தியாவும் கனடாவும் மோதுறாங்க. இந்த இடம் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா லாடர் ஹில்லில் நடக்குது. மேற்கிந்திய தீவுகளில் நிறைய பகுதிகள் இருக்கக்கூடிய 6 மைதானங்களையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3 மைதானங்களையும் போட்டிகள் நடக்க இருக்கு. இந்தியாவின் குரூப் ஸ்டேஜ் போட்டிகள் எல்லாமே அமெரிக்காவில் நடக்குது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நாசாவ் கவுண்டி மைதானத்தில் 3 போட்டிகளும், புளோரிடாவின் லாடர் ஹில்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ப்ரோவர்ட் பார்க் மைதானத்தில் 1 போட்டியும் நடக்கிறது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய லாங் தீவில் நாசாவ் கவுண்டி மைதானம், இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, நாசாவ் கவுண்டி கிரவுண்ட், அந்த கிரவுண்டிற்கு அமைந்திருக்கு. T20 போட்டிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மைதானத்தில் தற்காலிக இருக்கை வசதியும் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆடுகளமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அரையிறுதி போட்டிகளில் டெர்னிடாட்டில் இருக்கக்கூடிய பிரைன் மைதானத்தில் 1 போட்டியும், இன்னொரு கயானாவில் இருக்கக்கூடிய ப்ராட்வின்ஸ் மைதானத்தில் இன்னொரு போட்டியும் நடக்கிறது. இறுதிப் போட்டி பார்படாஸ் பிரிட்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க கென்ஸ்கிண்டன் ஓவல் மைதானத்தில் நடக்கிறது. முதல் முறையாக T20 போட்டியில் ஸ்டாப் கடிகாரம் பயன்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்து வீச்சும் அணி முந்தைய ஓவர் முடிந்த 60 வினாடிகளுக்குள் அடுத்த ஓவரை வீச தயாராக இருக்கணும். ஒவ்வொரு போட்டியும் 3 மணி நேரம் 10 நிமிடங்களில் முடிக்கப்படணும். அதாவது ஒவ்வொரு இன்னிங்ஸும் 1 மணி நேரம் 25 நிமிடங்களில் ஒதுக்கப்படும் மற்றும் 20 நிமிட இடைவெளி வழங்கப்படும். வெவ்வேறு ஃபீல்டிங் கட்டுப்பாடுகளுடன் இன்னிங்ஸின் முதல் 6 ஓவர்களும் பவர் பிளே இருக்கும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அணிக்கும் 2 மதிப்புரைகள் ரிவ்யூ கிடைக்கும். ஆட்டம் சமநிலையில் இருந்தால் சூப்பர் ஓவர் வெற்றி முடிவை தீர்மானிக்கும். அதாவது ஒவ்வொரு அணியும் 6 பந்துகளை எதிர்கொள்ளும். சூப்பர் ஓவரும் டையில் முடிந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பர் ஓவர் இருக்குது, அந்த சூப்பர் ஓவரும் டையில் முடியுது அப்படின்னா வெற்றியாளரை தீர்மானிக்க வரை சூப்பர் ஓவர்கள் தொடரும். போட்டிக்கு நடுவில் மழை பெய்து இடையூறு ஏற்பட்டால் டிஎல்எஸ் முறையானது முடிவுகளை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும். ஆனால் டிஎல்எஸ் நடைமுறைக்கு வர ஒவ்வொரு அணியும் குரூப் சூப்பர் 8 கட்டத்தில் குறைந்தது 5 ஓவர்கள் அல்லது நாக் அவுட் கட்டத்தில் 10 ஓவர்கள் விளையாடி இருக்கணும்.
முதல் அரையிறுதியில் ரிசர்வ் டே இருக்கும் மற்றும் இறுதிப் போட்டிக்கு ரிசர்வ் டே இருக்கும். இருந்தாலும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தை முடிக்க கூடுதலாக 250 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். இனி இந்தியா வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடும் ஆவலோடும் போட்டிகளை நாம் கண்டுகளிப்போம்.